ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டே 6 தான் பார்க்க போகிறோம். அதுவும் இன்றைக்கி நான் என்ன சமைக்க போகிறேன்னு பார்க்க போகிறீங்க. அதாவது மீன் கறி, அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கிரேவிங்காக இருந்துச்சுன்னு ஊடாங் ஊடாங் அதில் ப்ரௌன் மசாலாவா அது செய்ய போகிறேன். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் தான் செய்ய போகிறேன். ஸோ என் கூட சேர்ந்து வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கீழே சமைச்சே நான் டயர்டாயிடுவேன். லைட்டாக வயிற்ற கலக்குது, அடித்தா பறந்துருவேன். சட்டி நல்லா சூடாகணும். நான் மீன் கறி தான் வைக்க போகிறேன். ஸோ சூடாகிட்டோன்னே எண்ணெய் ஊற்றலாம். மீன் கறிக்கு தேவையான பொருட்கள் நான் வெட்டி வச்சுட்டேன் ஏற்கனவே. வெங்காயம், அப்புறம் வெண்டைக்காய், பூண்டு, தக்காளி, இஞ்சி, அதுக்கப்புறம் கத்திரிக்காய், அது கீரையோட இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் மீன் நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு இப்படி செய்ய பிடிக்கும். எண்ணெய் ஊற்றியாச்சு. கருப்பில் சமைக்கிறதுக்கு என் வீட்டிலே இருக்குது. ஸோ நான் இங்கேருந்தே பறிச்சுப்பேன். இதான் கருவேப்பிலை. ஸோ நான் இங்கேருந்து பறிச்சுப்பேன். ஒன்று போதும். நான் கடுதலை இப்போ போட்டுக்கிறேன். கடுதலை இப்போ போட்டோன்னா வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா சேர்த்துக்கலாம். கிண்டும் போது உப்பு போட்டுக்கோங்க. அப்போதான் நல்லா ப்ரௌனிஷ் ஆகும். இப்போ நான் பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி, அதுக்கப்புறம் கருப்பிலை போட்டுக்கிறேன். நல்லா வதங்கணும். நல்லா வதக்குங்க. என்னோட ஃப்ரெண்டு கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. எல்லா வீடியோலையும் இப்படிதான். மறக்காம இஞ்சி பூண்டு போடுங்க. அடுத்து தக்காளி போட்டுக்கணும். கறித்தூள் 4 கரண்டி போட்டேன். அதுக்கப்புறம் மிளகா சாந்து 1.5 கரண்டி போட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு பாதி கரண்டி போட்டேன். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இப்போ வந்துட்டுருக்கு. நான் சும்மா நின்றுட்டுருக்கேன். இது மாதிரி கொதி வரும்போது மீன் போட்டுக்கோங்க. இவ்வளோ பொடி எடுத்துக்கோங்க. நான் இதை கரைச்சிட்டு இப்போ வரேன். பாதி ஊற்றிட்டேன். இப்போ தான் வீடியோவே எடுக்கலான்னு நினைக்கிறேன். இதை அப்படியே ஊற்றிடுவாங்க. இப்போ நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். அதோட வெண்டைக்காயும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சுருங்க. நம்ம கீரை செய்யலாம். அதுவும் பேனில் செய்ய போகிறோம். ஓகே, கீரை பரட்டுறது உண்மையிலேயே ரொம்ப சொன்னாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு. நான் இன்னைக்கு கீரை சாவிதான் பரட்ட போகிறேன். அது தமிழில் என்ன பேருன்னு எனக்கு தெரியல. அது கீரை போட்டுட்டு அதுக்கப்புறம் கிண்டிட்டு உப்பு போட்டுட்டு செஞ்சிடலாம். அவ்வளோதான். ஆல்ரெடி கறி ஃபினிஷ் ஆச்சு. ஸோ இதோட சர்வ் தான். பின்னாடி வானம் எவ்வளோ ஜோக்காக இருக்குது பார்த்தீங்களா. நான் ஊடாங்
ஃப்ரை செய்ய போகிறேன். ஒழுங்காக பேசலன்னு எனக்கு தெரியுது, எனக்கு தெரில யானே நான் எப்படி இருக்கேன்னு. ஸோ இப்போ நம்ம ஊடாங் ஃப்ரை பார்க்கலாம். எனக்கு கருவேப்பிலை இப்படி தான் பிரிக்கும். இப்போ நம்ம யம்மியான ஊடாங் போட்டுருவோம். நான் போட்டுட்டு வரேன். ஊடாங் ஃப்ரை இப்படி தான் இருந்துச்சு. இதுதான் சரி, பசிங்கப்படுத்தாது. இப்ப எப்படி வெளியாகணும் மட்டும் சொல்லி இருக்கு பாருங்க. ஒரு ஃப்ரெண்டு வீட்ல இருந்து எப்படி வெளியாடும் எப்பவுமே பின்னாடி வெளியாதான் போறேன். கதையை கேளுங்க. 7:30 மணிக்கு நான் அது இன்னொரு ஃப்ரெண்டு வந்தோட பேசுறேன். எனக்கு பொறப்பாட்டு என்ன வச்சிருந்த தட்டி காட்டு நீ. ஓ, பாட்டு அடைஞ்சு விட்டதா? நான் சாமி பட்டு வச்சிருந்தேன் தெரியாது. பாருங்க, காடி எப்ப பழகுன்னு தெரியல. 3 காடி தானே அப்படின்னுது. இன்னைக்கு எங்களை எங்கேயும் விடாம இருந்தா சரி. ஜி எத்தனை மணிக்கு வரேன்னாங்க? அவங்க வந்து ஷார்ப்பா 7:30க்கு வராங்க. வந்தாங்க வந்துட்டு ஜி தப்பா இது கூட வரலான்னு முடிவு பண்ணிட்டோம். விட்டா அங்கிலேயே ஏத்திடுவோம் போல. ஜி காலையில கணக்குது. ஐயோ இருந்துச்சு அவ பின்னால காசு இருந்துச்சு. ஐயோ வைக்குது எடுக்குது. இவங்கிட்ட நல்லா இருக்கும். கோயிலுக்கு வந்து 5 நிமிஷம் கூட ஆகல, சாப்பாடை பத்தி ஒன்று பேச ஆரம்பிச்சு. கோப்பி குடிக்கல. நல்லா அமுக்கிட்டுதான் வந்திருக்கோம். பச்சை தண்ணி கூட அதான் பெட்ரோல் வாயில ஊத்திட்டு. ஓகே கப்பை எடுக்கிறாங்க. ஜி இது கூட போறதுக்கு கொஞ்சம் பயந்து. ஐயோ லோரி வரும்போதே எனக்கு ஜி காடி வருதுப்பா. கண்ணாடின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க சாம்பலா. அத பாக்குறேன். அட பண்டிய இல்ல சிரிக்கிறது யாரு? நீயா? நான் சொல்லிட்டேன் வருது. எதுக்கு இந்த கடை வந்த? தின்றதுக்கு வந்து மோஸ்ட்லி சாப்பிட்டு போக வந்திருக்கு. ஏன் நான் சொல்லுமா வாங்கல? விக்கல இல்ல ஜி, ஏன் வாங்கல? அவ்வளோ லேட்டு பேசி பேசி மணி ஆயிடுச்சு. அவங்க காட்டு நான் வந்து கூட்டி போறேன் மட்டும் தான் சொல்றது. ஓ கடமை சொன்னியா? என்னது காசு கட்டுறது என் கடமையா? இதுகிட்ட காசு நாங்க எதுவுமே ஆர்டர் பண்ணல, எல்லாம் இதுதான் சாப்பிட போகுது. இது எல்லாத்தையும் எனக்கு இதுதான் ஜி அது யாரு சாப்பிட்டு மொண்டு வரும். அதை நாங்க அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம். பாத்ரூம் போற கேப்ல நாங்க ஓடி இப்பதான் சாம்பலா எடுத்து வந்தோம். இவங்கதான் சாம்பலா கால் பண்ணாங்க. ஒரு பைத்தியத்துக்கான இதுதான் வந்து தன ரூபினி. அங்க தெரியுது மூஞ்சி. அது வேற யாரும் இல்ல. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு? 11 பேச மாட்டாங்க. 8 இது கூட தான் நான் வாழ்க்கையில குப்பை கூட்டிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டம் தான், என்ன பண்றது? ரொம்ப கஷ்டம் இல்ல, அதோட ரொம்ப பெரிய கஷ்டம். தயவு செஞ்சு யாரும் சேர்ந்துடாதீங்க, தெரிஞ்சிச்சுன்னா. ஆமா தெரிஞ்சுன்னா அவங்களும் பைத்தியமாவும். ஏற்கனவே பைத்தியம் மாதிரிதான் இருக்குங்க பாருங்களேன். என்ன பார்த்தா எனக்கு அழகா இருக்கு. அதுக்கிட்ட எப்படி தெரிச்சுக்கிட்டு போறோம்? இதுதான் காலையிலேயே ஏஞ்சோடையே போட்டோ பிடிக்கணும்னு சொல்றது. பாத்தீங்களா, இதெல்லாம் திருந்துமா? பயப்படாத ரூபா. அடுத்து சாம்பலா ஓட்டுறாங்க. இப்பயே கலக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. ஓட்டுறாங்களா இவங்க? கிராஸா இருக்கும்.